இந்த 15 நாட்கள என்ன சாதனை செஞ்சாங்க அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஒரு 15-20 நாள்ல என்ன சாதனை? தமிழ்நாட்டுல மதச்சார்பினையும் சமூக நீதியை காக்கணும்னு ஒரு அரசியல் இருக்கும். அதில் உறுதியாக இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், விசிக கட்சி தோழர்கள், ஐஎம்எல் தோழர்கள் கட்சிகளுடைய ஒட்டுமொத்த கூட்டணியை உருவாக்கியது எங்களுடைய தலைவர். இது மிகப்பெரிய வரலாறு. இந்த கட்சி தலைவர்கள் பணத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஆசைப்படுவர்கள் கிடையாது. எங்க உண்மை இருக்கிறதோ, எங்க மக்கள் செல்வாக்கு இருக்கிறதோ, எங்க மக்கள் நம்பிக்கை இருக்கிறதோ அந்த இடத்துல தான் இவங்க எல்லாரும் இருப்பாங்க. அப்ப தமிழக மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்னைக்கு இந்த கூட்டணியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. அப்ப உருவாக்கும் பொழுது இதே பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஆட்சி உருவாக்கி என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சது 15 நாள்ல முக்கியமான விஷயம் தெரியுமா? திமுக காலத்துல சிஎம் ஃபண்ட், முதலமைச்சர் குடும்பம் ஃபண்ட்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் அமைச்சர் ஃபண்ட்னு ஒண்ணு இருக்கும், பார்ட்டி ஃபண்ட்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் அதிகாரிகள் ஃபண்ட்னு இருக்கும். இன்னைக்கு முதலமைச்சர் ஃபண்ட் சொல்லக்கூடிய முதலமைச்சர் குடும்பத்திற்கான ஊழல் இல்லை, அமைச்சர் ஃபண்ட் சொல்லக்கூடிய ஊழல் இல்லை. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டா போய் ஐஏஎஸ் அதிகாரிகள் நிர்வாகத்தில் இருந்து அமைச்சர்கள் நேர்மையுடன் பணியை செஞ்சிருக்கிறோம். அமைச்சரவையை எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்கிட்டார். இது தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறை. முன்னாடி நீங்க போய் சிஎம்டில வீடு கட்டணும்னா ஸ்கொயர் ஃபீட் 40 ரூபாய் கொடுத்துருந்தீங்க. கொடுத்தாங்களா இல்லையா? அப்ரூவ் இருக்கு. டிடிசிபில ஒரு ஏக்கர் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ துறை, எல்லா இடத்திலையும் ஆத்துமலை அல்லக்கூடிய பிடிஎஃப், ஆத்துமலை அல்லக்கூடிய பொதுப்பணித்துறை, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா இடத்திலையும் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், எல்லா இடத்திலையும் ஊழல்கள். அப்ப இந்த ஊழலை ஒழித்த வரலாறு தமிழகத்தின் முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர். இந்த வரலாறு யாரும் உருவாக்கியது கிடையாது. திமுக நேரம் தொடர்ந்து இருந்தா அதே குடும்பத்துடைய ஊழலுடைய கலெக்ஷன் இருந்திருக்கும், எல்லா இடத்துலையும் கீழே வரைக்கும். அப்ப முதலமைச்சர் தன்னுடைய நேர்மையை பிரச்சாரத்தில் என்ன சொன்னாரோ அதை உருவாக்கி இருக்காங்க. முதலமைச்சர் எவ்வளியோ அமைச்சர்கள் அவளி, அமைச்சர்கள் எவ்வளியோ எம்எல்ஏக்கள் அவளி. சோ நிர்வாக மாற்றம் எந்த அளவிற்கு உருவாகி இருக்கு, அதுதான் மிகப்பெரிய வெற்றி இந்த அமைச்சரவை மக்களுக்கானது. அதுக்கப்புறம் கூட்டணியை உருவாக்கின பிறகு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்க அமைச்சரவை விமர்சித்தார். எங்க கிட்ட தான் சொல்லாம போயிட்டாங்க, எங்க கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க அமைச்சரா இருக்கணும், இவங்க செஞ்சது தவறு. அதுல திரு ஏ ராஜா அவர்கள் ரொம்ப வாயில சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகள். நான் ஒன்னே ஒன்று பதிவா கேட்கிறேன். திமுகங்கிறது தனி கட்சி, காங்கிரஸ்ங்கிறது ஒரு தனி கட்சி, ஐஎம்எல் தனி கட்சி, கம்யூனிஸ்ட்ங்கிறது ஒரு தனி கட்சி, விசிக என்பது தனி கட்சி. தேர்தல் முடிந்த பிறகு அந்தந்த கட்சியுடைய உயர்நிலை குழு எடுக்கக்கூடிய முடிவை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்க வந்ததுன்னா ஏன் தோத்தாங்க கேள்வி கேட்டு இருக்காங்களே. இந்த பண்ணையார்த்தனமும் இந்த ஆதிக்கம் தான் அவங்களுடைய தோல்விக்கு காரணம். இன்னைக்கு வரைக்கும் புரியல அவங்களுக்கு. ஆதிக்கத்தை எதிர்க்கிறது தான் அரசியல். ஒரு இன்னொரு கட்சியை பார்த்து நீங்க ஏன் இந்த முடிவெடுக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய ஆதிக்கம் எங்கிருந்து வருதுன்னா, தன்னை பிறப்பிலிருந்து நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், பிறப்பால் ஒருவர் முதல்வர் ஆகும் பொழுது ஏற்படக்கூடிய மனநிலையுடைய பிரச்சனை. இந்த மனநிலையை உடைக்கிறதுக்கு தான் நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த மனநிலையை உடைக்கிறது தான் தமிழக மக்களின் ஆதிக்கத்தை தூக்கி எறிஞ்சாங்க. அப்ப விசிகேவை பார்த்து அசிங்கமான வார்த்தைகள், கம்யூனிஸ்ட் தொலைகளை பார்த்து அசிங்கமான வார்த்தைகள் சமூக ஐயோமலை பார்த்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மதச்சார்பின் தான் முக்கியம் சொல்லக்கூடிய திமுக ஐயோமலை பார்த்து சொல்றாங்க. அப்ப காதல் மொய்தீன் சார் பேசவே மாட்டாரு. அவருக்கே வந்து திமுகவை பார்த்து
இந்த மாதிரி பேசுறீங்க, உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கணும்னு சொல்ல வச்சது யாருன்னா திமுக காரங்க. அப்ப எங்க ஆதிக்கம் இருக்கு? இந்த ஆதிக்கத்தை ஒழிக்கிறது தான் மக்கள் அணிதிரண்டாங்க. அதுக்கு இந்த கூட்டணிகள் அரசியலமைப்பை உருவாக்க பாதுகாக்க தான் கூட்டணி உருவாக்குனாங்க. இதுதான் உண்மை.